நாளைக்கு எனக்கு பிராக்டிகல் ராடே. ஏன் விடு, ஒண்ணுமே படிக்கலடா இன்னும். ஒரு காலத்துல நீ நல்லா தானே படிச்சிட்டு இருந்த, இப்போ உனக்கு என்னாச்சு? அதான்டா 9th 500க்கு 450 எடுப்பேன். 10th வந்து ரொம்ப கெட்டு போயிட்டேன்டா. நானும் அப்படிதான் 10th வரைக்கும் நல்லா படிச்சேன். 12th பத்தியா நிலைமைய? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சு பண்ணி விட்டுறானுங்க. அதனால தான் ஜேகே, டீல சர்க்கரையை போட்டாலும் சர்க்கரையில டீயை ஊத்தினாலும் கரையை போறதுனமா சக்கரை தான். வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டாலும் கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் பாதிக்கப்பட போறதுனமா நம்ம தான். மூஞ்சில ஆசிரியர் ஊத்திரும் பாத்துக்க. இவன் அட்வைஸ் பண்றது காதுல இருந்து ரத்தமா வருது. இவன்லாம் எப்படி 10th பாஸ் பண்ணா? எனக்கு என்னோட உனக்கு யாரும் மண்டை உடைச்சிருவேன். நிறைய மண்டை உடப்பியா? ஆமாடா. சரி சரி, கோவப்படாத. சரி, நான் ஒண்ணுமே படிக்கல. நாளைக்கு என்ன பண்ண போறேன்? எடுத்தாச்சு பாஸ் ஆயிடு. நானும் 10th நேர்மையா படிச்சு நிறைய மார்க் எடுத்தேன். நீ கெட்டு குட்டி சோறா போயிட்ட. நீ மட்டும் கிளுகிளுன்னு வாழ்ற மாதிரில பேச. பாஸ் பண்றதுக்கு ஐடியா குடுறா. விட்டு அடிக்க முடியலன்னா பக்கத்துல விட்டாச்சு கேட்டு எழுது. சரி, அதே செய்ய வேண்டியதான். வேற வழியே இல்லையே. என்ன பண்ணி தொலைறது? சரி, சேர்ஸ் போட்டுக்கோ. நல்லா எழுது நாளைக்கு எக்ஸாம். நான் எழுதுறேன். நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன்டா. அப்ப கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன். இதுல